எம்பெருமானார் திருவடிகளே சரணம். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற ஒரு ஆச்சாரியர் ராமானுஜருடைய சிஷ்ய பரம்பரையிலே இருந்தவர் என்று பார்த்தோம். அவர் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற ஒரு நூலை இயற்றியுள்ளார். ஆச்சாரியர் என்றால் வைணவர்களுக்கெல்லாம் முதல் குரு சுவாமி நம்மாழ்வார். அவருடைய ஹிருதயம், திருவுள்ள கருத்து, அவர் பகவானை பற்றி என்ன தெரிவிக்க வந்தார் என்ற அந்த திருவுள்ள கருத்து, அத்தை வெளியிடக்கூடிய நூல்தான் ஆச்சாரிய ஹிருதயம் என்ற இந்த நூல். இதில் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தை வெளியிட வேண்டும். அத்தை வெளியிடுவதற்கு முன்பு நம்மாழ்வாரை பற்றின சில சந்தேகங்கள் எல்லாவற்றையும் களைகிறார், போக்குகிறார் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார். என்ன சந்தேகம் நம்மாழ்வாரை பற்றி என்றால், நம்மாழ்வார் தாழ்குலத்தவராச்சே. அவர் வேளாள குலம் சூத்திர குலத்திலே பிறந்தவர், தாழ்குலத்திலே பிறந்தவர். அவர் சொல்லுவதை எப்படி ஏற்பது என்றும், அவர் தமிழ் மொழியில தானே பாடியிருக்கார், சம்ஸ்கிருதத்தில் சொல்லலையே, ஆக எப்படி தமிழ் மொழியை ஏற்பது அப்படின்ற தேவையற்ற சந்தேகங்கள் இதெல்லாம் எழ, அத்தையெல்லாம் முதல்ல போக்கி பிறகு நம்மாழ்வாருடைய பெருமை என்ன அப்படின்றதை ஸ்தாபித்து, அதற்கு பிறகு நம்மாழ்வார் என்ன திருவுள்ள கருத்தை வெளியிடுறார், அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத ரொம்ப அழகாக இந்த நூலிலே காட்டுகிறார். ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூலிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற ஆசிரியர். அதில் நம்மாழ்வாருடைய பிறவியை பற்றின கேள்வி எழ, பிறவிக்கு என்ன மகத்துவம் இருக்கு, பக்திக்கு தானே மகத்துவம். பிறவியில என்ன தாழ்ச்சி இருக்கு, உயர்வுன்றது என்ன இருக்கு, பக்தி இருந்தா உயர்வு, பக்தி இல்லைனா தாழ்ச்சி, இவ்வளவுதானா என்ற இந்த சீரிய கருத்தை வெளியிடும் பொழுது ஒரு வாக்கியம் அமைக்கிறார். ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்ற அந்த நூலிலே வாக்கியம் அமைக்கிறார். வைணவ கிரந்தங்கள்லாம் பொதுவாக எப்படி இருக்கும், நூல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுமே கலந்து கலந்து இருக்கும். வாக்கியமே, பேசுகிற வாக்கியமே எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ் சம்ஸ்கிருதம் நிறுத்தியும் கலந்து தான் பேச்சே இருக்கும். மணிப்பிரவாளன் அப்படின்ற இந்த நடைக்கு பெயர் மணிப்பிரவாளன் நடை என்று சொல்லுவார்கள். அதில் இந்த வாக்கியம், மிலேச்சனும் பக்தனானால் சதுர்வேதிகள் அனுவர்த்திக்க அறிவு கொடுத்து குலதெய்வத்தோடு ஒக்க பூஜை கொண்டு பாவன தீர்த்த பிரசாதனாம் என்கிற திருமுகப்படியும் அப்படின்னு சாதிக்கிறார். இது ஒரு பெரிய வாக்கியம். அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த பகுதிக்கு கருத்து என்றால், மிலேச்சனும் பக்தனானால், மிலேச்சன் என்றால் மிகவும் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன். அந்த தாழ்குலத்திலே பிறந்த பொழுதிலும் அவன் பக்தனானால், பக்தனாக ஆவானே என்றால், சதுர்வேதிகள் அனுவர்த்திக்க அறிவு கொடுத்து, சதுர்வேதிகள் அதாவது 4 வேதத்தையும் கரை கண்டவர்கள், பிராமண உத்தமர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மிலேச்சனை, யார் முன்னாடி அந்த மேச்ச குலத்தில் இருந்தாலும் இப்பொழுது பக்தனாக ஆனவன், அந்த மேச்ச குலத்தில் இருந்தாலும் பக்தனாக ஆன அந்த பரம பாகவதரை என்ன செய்ய வேண்டும், சதுர்வேதிகள் பிராமண குலத்திலே பிறந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அவனை போய் வணங்க வேண்டும். சதுர்வேதிகள் அனுவர்த்தித்து அறிவு கொடுத்து அவனிடத்திலே அறிவை கொடுக்க வேண்டும், அவனிடத்தில் அறிவை பெற வேண்டும் என்று இது பகவானே சொல்றதாக இங்க நாயனார் சாதிக்கிறார். பகவான் சொன்னானா என்றால் சொன்னான். புராண வச்சனம் இருக்கு. பக்திர் அஷ்டவிதா ஹேஷா எஸ்மின் லேச்சேபி வத்ததே ச விப்ரேந்திரஹா முனிஸ்ரீமான் சச்ச யதிஹி சச்ச பண்டிதா தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச்ச பூஜ்யா யதாஹ்யஹம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கான். பகவான் சொன்னதை அப்படியே தமிழ் படுத்துறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற தம்முடைய திவ்ய பிரபந்தத்தில். பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேரிமாறுகள் இடிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமநீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருடினாய் போல் மதில் திருவரங்கத்தானே அப்படின்னு சாதிக்கிறார். பெரிய பெருமாளே, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டவனே, நீ அருளினாய். என்ன அருளினாய் என்றால், என்ன சொன்னாய் என்றால், பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேரிமார்கள் என்று சதுர்வேதிகளை குறித்து நீ சொன்னாய். என்ன சொன்னாய்? சதுர்வேதிகள்னா யாரு? பிராமண உத்தமர்கள், பிராமணர்கள். எப்படிப்பட்ட பிராமணர்கள்? பழுதிலா ஒழுகல் ஆற்று, அந்த குலத்துக்கே எந்த விதமான நழுவுதலும் கிடையாது, எந்த விதமான பழுதும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த குலத்தில் பிறந்த பிராமணர்கள், அதாவது ஒழுக்கத்துடன் கூடிய பிராமணர்கள். வெறும் பிராமண பிறவி மட்டும் கிடையாது, அந்த பிறவிக்கு சேர எல்லா சடங்குகளையும் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பழுதில்லாத பிராமணர்கள், அவர்களை குறித்து பகவான் சொன்ன வார்த்தை என்ன என்றால், பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள்
இடிகுலத்தவர்களேலும் எம் அடியார்கள் ஆகில். பக்தர்கள் இருந்தார்களே என்றால் அவர்கள் இழிகுலத்தவர்களேலும், அவர்கள் தாழ்குலத்தில் பிறந்திருந்தார்களே ஆகிலும் எம் அடியார்கள் ஆகில், எனக்கு அடியவர்கள் என்று ஆகிவிட்டார்களே என்றால், பக்தர்களாக ஆகிவிட்டார்களே என்றால், தொழுமின் நீர். யாரை போய் வணங்க சொல்றான்? இந்த சதுர்வேதிகளை, பழுதே இல்லாத அந்த குலத்துல தோன்றிய பிராமண திலகர்களை என்ன சொல்றான் பகவான்? தொழுமின் நீர். நீர்கள் போய் என்ன செய்ய வேண்டும்? அந்த பக்தனை தொழ வேண்டும். எப்படிப்பட்ட பக்தன்? இடிகுலத்தவர்கள் ஆகிலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் போய் வணங்க வேண்டும். பக்தி இருக்கு என்ற காரணத்தினால் தொழுமின் நீர். கொடுமின் கொன்மின், அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கோள், அவர்களிடத்தில் ஞானத்தை பெருங்கோள். ரெண்டையும் சொல்றான் பகவான். தொழுமின் நீர், கொடுமின் கொன்மின், மேலதான் ஆச்சரியம் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய். பகவான் சொல்றான், என்னை எப்படி வணங்குவீர்களோ அதே போல அந்த பக்தர்களையும் வணங்க வேண்டும். யார் இடத்துல சொல்றான்? பழுதிலா உழுதலாற்று பல சந்த பேதிமார்கள் என்று வேதத்தை கரை கண்ட பிராமணோத்தமர்கள் அவர்களை குறித்து என்ன சொல்றான்? என்ன எப்படி பூஜை செய்வீங்களோ அதே போலதான் மிளேச்ச குலத்தில் தோன்றி அந்த பக்தரையும் நீங்கள் வணங்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றான். இதெல்லாம் நாயனார் எடுத்துக்காட்டி இப்ப கேள்வி கேட்கிறார். உங்க நம்மாழ்வாருடைய குலத்தை பத்தி பேசுனீங்க இல்லையா? தாழ்குலம் 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 அப்படின்னு. நம்மாழ்வாரை காட்டிலும் ஞானி யாராவது இருக்கார்களா? நம்மாழ்வாரை காட்டிலும் பக்தர் யாராவது இருக்கார்களா? அப்படி ஞானத்தாலும் பக்தியாலும் எல்லையற்ற மகிமையை பெற்ற நம்மாழ்வாரை பத்தியா நீங்கள் தாழ்வா நினைக்கிறீங்கோ அப்படின்னு லாஜிக்கலா எங்க நாயனார் கேட்கிறார். பகவானே சொல்லியிருக்கான்னு என்ன சொல்லியிருக்கான்? பிராமணர்களை குறித்து, பிராமணோத்தமர்களை குறித்து, அதுவும் ஒழுக்கமுடைய எந்தவித நழுவுதல் இல்லாத பிராமணோத்தமர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கான்? நீங்கள் இழிகுலத்தவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட அடியவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். நாயனார் இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் கற்று இந்த விதத்தில் அனலைஸ் பண்ணி யோசித்து சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், அவர் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ராமானுஜர் எப்படி ஒரு கட்டளையை அமைத்திருக்கார் அப்படின்னா, பிறவிக்கு எந்த ஏற்றமும் கிடையாது, ஞானத்துக்கும் பக்திக்கும் தான் ஏற்றம் அப்படின்ற அந்த கட்டளையை அமைத்திருக்கிறபடினாலதான் நாயனார் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்து இருக்கிறவர். அவருக்கு நேச்சுரலாகவே இப்படிதான் தோணியிருக்கு. ஆழ்வாரை பற்றி தவறாக நினைக்க சம்பாவனையே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, நினைக்க கூட கூசனம் நெஞ்சானது அப்படின்னு நாயனாருக்கு இப்படிலாம் தோணியிருக்கு. இப்படிப்பட்ட எண்ணமானது 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் ஏற்படுத்தி வச்சுட்டார். அவருடைய திருவுள்ளம் என்ன? ராமானுஜருடைய திருவுள்ளம் இந்த உலகத்துல மனித பிறவை எடுக்கிறது எதற்காக? ஞானத்தையும் பக்தியும் பெற வேண்டும் என்பதற்காக தான். அப்ப பிராமண பிறவிக்கு ஏற்றம் என்றாலும் எப்படி ஏற்றம் சொல்ல முடியும்? அந்த பிராமண பிறவி இருக்கிறதுனால ஞானத்தையும் பக்தியும் பெறுவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். இவ்வளவுதான் ஏற்றம் பிராமண பிறவிக்கு. பிராமண பிறவியில பிறந்து பக்தி பெற்றார்களே என்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள், யாருக்குமே சந்தேகம் இருக்காது. ஆனால் பிராமண பிறவியில பிறந்தாலே உயர்த்தி அப்படின்றது லாஜிக்கலே கிடையாது. மற்றொன்று, அப்ப பக்திக்கு தானே ஏற்றம். அப்போ அந்த பக்தியானது பிராமணர்கள் அல்லாதவர்கள் இடத்துல இருந்ததே என்றால் அப்ப அவர்கள் உயர்ந்தவர்கள் தானே. வெறும் பக்திக்கு உயர்த்தி சொல்ல வேண்டுமே ஒழிய பிறவிக்கு எவ்விதத்திலும் உயர்த்தி கிடையாது அப்படின்ற இந்த ஆன்மீக சமத்துவத்தை 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் ரொம்ப அழகா ஸ்தாபித்தாரா? அது இந்த காலத்துல ரொம்பவே எசென்ஷியல். இந்த காலத்துல ஆன்மீக உணர்வு பெரும்பாலும் குறைஞ்சுட்டே இருக்கு. யாருக்குமே ஏற்படலை அந்த ஆன்மீக உணர்வானது. ஒரு கால் ஏற்படுமே என்றால் அவர்களுக்கு எல்லா வித ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். அவர்கள் என்ன குலத்துல வேணாலும் இருக்கட்டுமே, சூத்திர குலமோ தலித் குலமோ என்ன குலம் வேணாலும் இருக்கட்டுமே, அவர்களுக்கு பகவானிடத்தில் ஆசை. 21st centuryல பகவானிடத்துல ஆசையா? ஆஹா அப்படின்னு அவர்கள் ஆதரிக்கணுமே ஒழிய அந்த ரிஷிகள் அவர்கள் கண்ட வேதாந்தம் என்னென்னலாம் உண்டோ, இந்த சாஸ்திரங்கள் என்னென்னலாம் உண்டோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். பக்தி வளருவதற்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும் என்றுதான் ரிஷிகளும் ஆசைப்படுவார்கள், ராமானுஜர் போன்ற மகான்களும் ஆசைப்படுவார்கள். அந்த பர்பஸோட தான் இந்த எஃபர்ட், சாஸ்திரம் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்ற இந்த சேனல் அந்த பர்பஸோட தான். யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, ரிஷிகள் கண்ட அந்த ஏன்ஷியன் சயின்ஸ், ராமானுஜர் போன்ற மகான்கள், ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் கண்ட அந்த ஏன்ஷியன் சயின்ஸ், அது எல்லா எலிஜிபிள் பீப்புளுக்கும் போய் சேரணும் வித்தவுட் எனி பேரியர்ஸ் அப்படின்றதுக்காக தான் இந்த சாஸ்திரம் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்ற இந்த சேனல். அவசியம் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு மேற்கொண்டு சாஸ்திரத்தை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னா ஸ்டெப்ஸு,
இந்த சாஸ்திரம் ரிஷிகள் சொன்னது இது வெறும் பிராமணர்களுக்காக மட்டும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் எல்லாரும் இதற்கு உரிமை கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இந்த சாஸ்திரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்கலாம். அவ்வளவு ஆச்சரியமான ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கே வியப்பு இருக்கும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிஷிகளுடைய இந்த ஏன்ஷியன் விஸ்டம் சாஸ்திரம் அப்படின்றது. எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.